அதாவது தேர்தலுக்கு முன்னாலே எந்த அடையாளத்தையும் நான் காண்பிக்க மாட்டேன், யாருக்கும் எந்த ஆதரவும் செய்ய மாட்டேன். திருப்பரங்குன்றத்துல இந்து மன உணர்வு புண்படுத்த போது சில வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சில அடையாளங்களை அவர்கள் தேர்தலுக்கு அப்புறம் நாம இப்போ இறைவனை எல்லாரும் கும்பிடுறது ஆரோக்கியமான ஒன்றுதான். ஆன்மீக பயணத்தை நான் என்னைக்குமே குற்றம் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அவர் நான் வெளிப்படையா சாமி கும்பிடுறாரு. அண்ணன் ஸ்டாலின் மாதிரி கொடைக்கானல் போறேன்னு சொல்லிட்டு அவரு சாமி கும்பிடாம மற்றவங்களை சாமி கும்பிட வச்சு அதோட பலனை அவர் அனுபவிக்கலாம் நினைக்காம நேரடியாவது சாமி கும்பிடுறாரு. அந்த வகையில நான் பாராட்டி தான் ஆக வேண்டும். இல்ல அதுதான் இது அரசியல். அதுக்கு முன்னால அவங்க சில அடையாளங்களை காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்ச அப்புறம் அந்த வாக்குகள் கிடைச்ச அப்புறம் வேற அடையாளங்களை காண்பிக்கிறாங்க. இதுவெல்லாம் ஒரு ஆரோக்கியமான அரசியல் இட்டு செல்லுமான்னு. இன்னொன்னு, வேற கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கோயிலுக்கு போனா உடனே அவங்க மதவாதிகள் அப்படின்னு ஒரு அடையாளம் குற்றப்படுகிறார்கள். மற்றவர்கள் போகும்போது நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக தேடல் ஆரோக்கியமான ஒன்றுதான் நான் எடுத்துக்கொள்வேன்.